விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சிங்கன்னா உனக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம்? 2021 திமுக ஆட்சி வர்றதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு லக்ஸரி லைஃப் வாழறதுக்கு அவங்க யார் காரணம்னும் போது எல்லா கையும் எங்கே நீட்டுவாங்க? உதயநிதி ஸ்டாலின் தான் எங்களுக்கு ஃப்ரெண்டு. ஈடியை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட்ஸ், சாதாரண ரெக்கார்டு இல்லை. எங்கேருந்து பணம் எங்கே போச்சு, அந்த பணம் எப்படி உருமாறி இருக்குன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு 500 கோடியில் பணம் எடுக்கிறாங்க. அந்த பணம் எனக்கு என்ன வருத்தம்னா, பின்பக்கம் இவ்வளவு அழுக்கு மூட்டையை வச்சுக்கிட்டு பேச்சா பேசுனீங்க. பிரதமரை பார்த்து அன்பில் மகேஷ் பேசாத பேச தட்டிப்பார், தூக்கிப்பார், தொங்கிப்பார், ஆட்டிப்பார், என்னெல்லாம் பேச்சு பேசுனீங்க. இப்போ ஒரு ரைடுல வந்து நீங்க அப்படி கதி கலங்கி நிக்கிறீங்க. இவ்வளவு கோடி, 27,000 கோடியாங்க. ஒரு பக்கம் தமிழ்நாடு தத்தளிக்குது கடன்ல. இதெல்லாம் நீ பார்க்க வேண்டாமா? ஒரு முதல்வர் வந்து உளவுத்துறை என்ன தூங்குதா? இந்த விக்ரம் ஜூஜ் இருக்காருல்ல, அவர்கிட்ட போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் இந்த சமகிர சிக்ஷன் அபியான் வரல பணம் கொஞ்சம் பார்த்து செய்ப்பான்னு கேட்டது 2000 நாங்கள் நாளை காலையில் கொடுத்துட்டு இருக்காரு. விசாகனை யாரை கேட்டு கூப்பிட்டு போனீங்க? அந்த 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 புனிதமான ஒரு மனிதரை ஏன் துன்புறுத்துறீங்க? ஏன் கேட்கல யாரும்? செந்தில் பாலாஜி இருக்கும்போது அதை கரெக்டாக பண்ணி சேர்த்தாரு. இவங்ககிட்ட இருக்கும்போது சிறுபிள்ளை வெள்ளாமல் வீடு வந்து சேராதுன்னு அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க? 174 ஸ்கொயர்னு சொல்லி எம்ஆர்சியில் ரூம் எடுத்து ஒரு ஃப்ளாட்டை எடுத்து சினிமாக்காரனை கூப்பிட்டு வந்து ஒரே கும்மால் அடிச்சுக்கிட்டு அங்கே எல்லாம் பணத்தை வர வச்சுட்டு அந்த பணத்தை என்ன பண்ண தெரியாமல் நீ எடுத்துக்க நான் எடுத்துக்க சிதறாமல் எடுத்து தூக்கி போட்ட பணம் தான். ஜூஜுன்றவர் தான் மெயின். அவர் தான் இத்தனை நாள் எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. இந்த 2 வருஷமா இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தது, சினி ஃபீல்டில் ஒன்றா இருந்தது, நடிகர்களோட ஒன்றா இருந்தது, கூத்தடிச்சது எல்லாமே ரெக்கார்டிங் இருக்கு. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஷேர் பண்ணிப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸோட, அதெல்லாம் ஈட்டிக்கு வந்துருச்சு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது பாஜகவின் செய்தி தொடர்பாளரும் வழக்கறிஞருமான குமரகுரு அவர்கள். சார் வணக்கம் சார். சார், ஈடி தரப்புல வந்து கிட்டத்தட்ட நெருக்கிட்டு வராங்க, உதயநிதி வர கைதாவது உறுதிங்கிற மாதிரிலாம் ஒரு தகவல் பரவிட்டு இருக்கு. அதே நேரத்தில் அதிகாரிகள் நேற்று கூட அதிகாரிகள் வந்து விசாரிச்சாங்க. ஒரு சில அதிகாரிகள் இந்த டாஸ்மாக் முறைகேடு சம்பந்தமா அவங்க கூட உண்மையை ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன சார் நடக்குது? இல்லை, இதெல்லாம் நீங்கள் வந்து நமக்கு தெரியும், ஏசியமாக பேசக்கூடாது. என்ன உள்ள என்ன நடந்தது தெரியாது. பட் ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரிசம்ஷன் உங்களை எப்படி நம்ம யோகிக்கலாம்னு நினச்சா, யார் இந்த நபர்கள் இப்போ இல்லை புதுசாக வந்திருக்க அந்த ஆகாஷ் பாஸ்கரன் யார், ரதீஷ் யார், விக்ரம் ஜோஜுவா, அப்புறம் நரன் நாயுடு, சுஜன் ரெட்டி, இதெல்லாம் யாரும் கேள்விப்பட்டிருக்கு? 2 வாரத்துக்கு முன்னாடி கேள்விப்படாத பேர் இப்போல்லாம் பயங்கரமாக ஃபேமஸ் ஆகிட்டு இருக்க பேர். ஆனால் யாருக்குமே 30 வயசுக்கு மேலே இல்லை. 30 வயசுக்கு மேலே இல்லாத ஒருத்தருக்கு தமிழக அரசு மேலே இவ்வளவு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தது யார்? நீங்கள் ரிவர்ஸில் தான் யோசிக்கணும். எப்பவுமே நேரடியாக பார்த்தா இவங்க எப்படி வந்தாங்கன்னு பார்க்காது. இவங்க சொல்கிறது ஏன் அதிகாரிகள் கேட்குறாங்க? இப்போ நானும் நீங்களும் சொன்ன அதிகாரி கேட்பாங்களா? நம்ம சொன்ன ஏட்டு கூட கேட்க மாட்டேறான். ஃபோன் அடித்தா கூட பார்க்கலாம் சார் அப்படிங்கிறாங்க. ஆனால் 28, 29 வயசு ஆள் வந்து ஃபோன் பண்ணி சொன்னால் விசாகன் ஐஏஎஸ் கேட்குறாரு, தம்பி சொல்லுங்கள் தம்பி என்ன வேணும் சொல்லுங்கள் தம்பின்னு கேட்குறாரு. அப்போ யார் கொடுத்த தைரியம், யார் கொடுத்த பவர்? நாங்கள் முதல்ல சொல்லிட்டு இருக்கோம், அங்கே ராகுல் காந்தி மாதிரி இங்கே உதயநிதி ஸ்டாலின் 2 பேருக்குமே அரசியல் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் புகுத்தப்பட்டவங்க அடுத்த தலைமுறையான குடும்ப அரசியல். அதிமுகலையோ பிஜேபியிலோ கிடையாது. குடும்ப அரசியல்னால் அடுத்தது நீங்கள் தான். நீங்கள் பிறந்துட்டீங்க, நீங்கள் தான் இங்கே மன்னர் ஆகணும், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி கட்டாயப்படுத்தி ஒரு உள்ளே கொண்டு வந்து கொடுத்ததுனால யோசிச்சு பாருங்களேன். ஒரு 40 வயசு இளைஞன், இவ்வளவு அருமையான ஒரு தாத்தா வந்து சிஎம், அப்பா சிஎம், தான் வந்து இளைஞரணி செயலாளர், மிகப்பெரிய ஒரு கட்சியோட தலைவரோட பையன், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வேறு யாருக்கா கிடைக்குமா? நரேந்திர மோடி மாதிரி ஒருத்தருக்கு எங்கேயும் ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லாத ஒருத்தர் அதை உருவாக்கி இன்றைக்கி உலகத்தையே ஆள்ற அளவுக்கு ஒரு தலைவராக இருக்கார். எது ஆளுமை? நான் தங்கத்தட்டில் சாப்பிட்டு அந்த வீட்டிலே பிறந்து பிளாட்டினம் ஸ்பூனில் பிறந்து சாப்பிட்டு இன்றைக்கி இந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபீட் பண்ணி தட்டில் கொண்டு வந்து கொடுக்குறாங்க மக்கள். நீங்கள் தான் அடுத்த சிஎம், டெப்டி சிஎம்னு. அது எப்படி பயன்படுத்தணுன்ற ஒரு இளைஞன் எப்படி பயன்படுத்தியிருக்காருன்றது மக்கள் பார்க்கணும். சும்மா நீங்கள் அரசியல் பேசுறதுக்காக நம்ம சொல்லலை. திமுக அதிமுகலாம் ஒரு ஒரு அடுத்த ஜென்ரேஷன் சொல்லி நம்பக்கூடிய கிட்டத்தட்ட 1 கோடி தொண்டர்கள். என்னோட அடுத்த கட்சி, இந்த கட்சியோட அடுத்த தலைவர் ஸ்டாலினுக்கு அப்புறம் இவர் தான் தலைவர்னு எழுதப்படாத வீதி முடிஞ்சு போச்சு. அதை என்ன அழகாக சாதகமாக பயன்படுத்தி மக்களோட மனசு ஜெயிச்சு அடுத்த எலெக்ஷனில் ஜெயிக்கலாம் அப்படின்றது தானே ஒரு ஒரு அடுத்த ஒரு அரசியல்வாதியோட கனவாக இருக்கும். தட்டில் கொண்டு வந்து கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை அப்படியே அழித்து இன்றைக்கி திமுக காரங்களை பல பேர் பார்த்தா தலை காட்ட முடியாமல் இருக்காங்க. எங்கள்கிட்ட நல்லா கேஷுவலாக பேசுவாங்க எல்லாருமே. யாராவது எங்கள்கிட்ட பேசினா நான் அடுத்த வார்த்தை கேட்ட வச்சிங்களேன், ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்களுக்கு. ஏன்னா எப்படி வளர்த்த கட்சி அது,
இந்த கட்சி இன்னைக்கு 4-5 இளைஞர்கள்ட்ட மாட்டிக்கிட்டு அவங்க சொல்கிறது தான் சட்டம்னு சொல்லி அதாவது ஊர்ஜிதம் செய்யப்படாத செய்திகள் வருது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. 85 லட்சம் ரூபாய்க்கு லிக்கர் வாங்குறாங்க 1 லிட்டர். அப்புறம் வாட்ச் மட்டுமே கிட்டத்தட்ட 200 கோடிக்கு வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. எல்லாம் அவரோட ஃபேஸ்புக்லேயே போட்டிருக்காருன்னு இந்த விக்ரம் ஜூஜியோன்னு ஃபேஸ்புக்லேயே போட்டிருக்க சொல்கிறாங்க. அது எந்த உண்மைன்னு தெரியல. ஒருவேளை ஆனால் இப்போது வச்சுருக்காங்கன்றாங்க. என்ன இதெல்லாம் எப்படி வந்துச்சுன்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா, செந்தில் பாலாஜி கையில் இருக்கிற வரைக்கும் டாஸ்மாகோட மொத்த வருமானமும் அவரை அப்படியே கபலீகரம் பண்ணார். யார்கிட்டையும் ஒருத்தர் சிந்தாமல் சிதறாமல் அப்படியே கொண்டு வந்து கொடுத்தாரு. அவர் எடுத்துட்டார். அவர் ஜெயிலுக்கு போகிற ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது, அப்போ அவர் ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அவ்வளோ கூட்டம். ஜெயிலுக்கு போனதுக்கு அப்புறம் இல்லை இவங்க எப்படி வந்தாங்க? கொள்ளை எப்போ நடக்குது? டாஸ்மாக் கொள்ளைன்றது எப்போ திமுக வந்தது அப்போ இருந்து நடந்துட்டு இருக்கு. அதை விட்டுருங்க. இவங்க வந்தது வந்து இப்போ இந்த சின்ன பசங்களாம் சொன்னால இந்த 5 பேர் வந்தாங்கல்ல, அவங்க எப்போ வராங்கன்னா செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ண அப்புறம் அவரை வந்து இதில் வைக்கிறாங்க, ஜிஹெச்சில் வந்து நெஞ்சு வலின்னு வைக்கிறாங்க. அப்போ ஸ்டாலின் போகிறாரு பார்க்குறாரு. உடனே உதயநிதி ஸ்டாலின் போகிறாங்க. தப்பு இல்லை, பார்க்குறது தப்பு இல்லை. ஒரு கைது பண்ணாங்கன்னா ஒரு சிஎம்மோ டெப்டி சிஎம்மோ எத்தனை பேருக்கு போவாங்கன்னு தெரியல. துரைமுருகன் நான் சும்மா போய் படுத்தாலே அவர் பார்க்குறது யார் போகிறாங்கன்னு தெரியல. இவருக்கு 2 பேரும் போகிறாங்க போட்டோம். அங்கே போனோடனே உதயநிதி ஸ்டாலின் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்க போலீஸ்காரங்கள்ட்ட இவங்க நடப்புன்னு கேட்குறாரு. ஒருத்தர் யாருன்னு கேட்டால் 2 பேர். ஒருத்தர் விக்ரம் ஜோஜு, இன்னொன்று ஆகாஷ். 2 பேரையும் கூப்பிட்டுட்டு செந்தில் பாலாஜிட்டு போகிறாங்க. அந்த 2 பேரும் செந்தில் பாலாஜி உறவினராக தான் பரவாயில்ல, உறவினர் பார்க்குறதுக்கு போகிறாங்கன்னு. செந்தில் பாலாஜிக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை, துறைக்கும் அவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஏன் வராங்க? ஸ்டாலின் கூப்பிட்டு போகிறாரு, இவர் உதயநிதி ஸ்டாலின் கூப்பிட்டு போகிறாரு. ஏன்னா இவர் ஜெயிலுக்கு போகிறது உறுதி, 1 வருஷத்துக்கு வெளில வர மாட்டார். அடுத்தது யார் பார்க்குறது? அதை அந்த இண்டஸ்ட்ரி யார் பார்க்குறது? நீங்கள் 2 பேர் தான் பார்க்கணும். வாங்கன்னு சொல்லிட்டு சாமிங்கிறது வந்து சும்மா ஒரு பேர், அதெல்லாம் சும்மா அவர் இவங்க 2 பேரும் கூப்பிட்டு போய் செந்தில் பாலாஜி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். இவங்க தான் நம்ம பார்க்க போகிறாங்க, இந்த நுவான்ஸை சொல்லிக் கொடுங்க. அப்போ செந்தில் பாலாஜி முன்கூட்டியே சொல்லிட்டு போகிறாரு. செந்தில் பாலாஜி ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கேங்க, ஹாஸ்பிட்டலில் நெஞ்சு வலின்னு படுத்துட்டு இருக்கிற பார்க்கறதுக்கு உதயநிதி ஸ்டாலின் போகலாம், கையை பிடிச்சிக்கலாம், பேச முடியாது. கையை பிடிச்சி நாங்கள் இருக்கிறோம், நல்லபடியாக ஆப்ரேஷன் பண்ணுவோம் அதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம வீட்டிலே பெரியவங்க யாராவது ஹாஸ்பிட்டல் போனாங்கன்னா யார் போவாங்க? பசங்க, பொண்ணுங்க, மருமக, மாப்பிள்ளை தானே போவாங்க. ஊர் பேர் தெரியாமல் 2 பேரும் வந்து நேராக வந்து அவங்க கையை பிடிச்சிப்பாங்களா வந்து? அப்போ என்னன்னா நெஞ்சு வலின்றது போய் அந்த நெஞ்சு வலியில் சொன்னதெல்லாம் என்னென்னா நுவான்ஸை சொல்லி கொடுத்துருக்காரு. எங்கன்னா இங்கேருந்து இவ்வளோ வரும் தம்பி, இங்கேருந்து இவ்வளோ பணம் வரும் தம்பி, அந்த பணத்தை அங்கே கொடுக்கணும், இங்கே கொடுக்கணும், பார்த்துக்குங்க, சிந்தாமல் சேராமல் பார்த்துக்குங்க, நல்லபடியாக பேர் வாங்குங்கன்னு ஆசீர்வாதம் அமைச்சிருக்காரு. இந்த பசங்களுக்கு புதுசாக வந்த பசங்களுக்கு ஒரே வருஷத்தில் 460 நாள் உள்ள வந்திருக்காரு. அதில் 27,000 கோடி அப்போ உள்ள வந்திருக்கு அந்த 1 வருஷத்தில். அந்த பணத்தை பார்க்க ஆரம்பித்த உடனே இதோட கஸ்டோடியன் யாருன்னா அந்த அதிகாரத்தை உள்ள யார் வச்சிருப்பாங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் தான் வச்சுக்கணும். ஏன்னா இவங்களாம் அவரோட ஆளுங்க தானே. இவங்க அத்தனை பேருமே திரைத்துறையில் ரொம்ப நெருக்கமானவங்க. இவங்களை வச்சு என்ன பண்ணுறாரு, இவங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்க. அவங்கள கூப்பிட்டு ஆகாஷ் நீ இதை பார்த்துக்க, நரன் ரெட்டி நீ இதை பார்த்துக்க, நாராயண் நாயுடு பார்த்துக்க, சுஜன் ரெட்டி நீ இதை பார்த்துக்க, சுஜு அதை பார்த்துக்க, எல்லாம் கொடுத்து விட்றாரு. அவங்க கையில் வந்து பணம் அதிகமாக வர டெய்லி. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு நாளைக்கு 50,000 10,000 வந்து நீங்கள் செலவு பண்ணலாம். உங்கள் கையில் 1 கோடி கொடுத்து என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுல்ல உங்களுக்கு. ஒரு நாளைக்கு 100 கோடி கையில் கொடுத்தா 100 கோடி ஒரு நாளைக்கு வந்துட்டு இருக்குங்க. நீங்கள் திரும்பறதுக்கு 100 கோடி உள்ளே இருக்குது வீட்டில். என்ன பண்ணுவீங்க அந்த பணத்தை? 1 லட்சம் ரூபாய்க்கு 1 கோடி ரூபாய்க்கு லிக்கரு, 1 கோடி ரூபாய்க்கு வாட்ச்சு, 10 கோடி ரூபாய்க்கு அப்படி தான் பண்ணாகணும். சிறு பிள்ளைக்கு அந்த இது தெரியாது, பெரியவங்களுக்கு அந்த நிதானம் சின்ன பசங்களுக்கு வராது. சின்ன பசங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. கண்டபடி படம் எடுக்கிறது, படம் அங்கே சேர்ந்து அங்கே 500 கோடி படம் எடுக்கிறது, ஜப்பான் இது துபாய் போகிறது, லிக்கர் வாங்குறது, சின்ன பசங்க செலவு பண்ணிட்டாங்க. அப்போ இல்லை அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பணத்தை வந்து செந்தில் பாலாஜி வந்து ஐடியா கொடுக்குறாரு, ஹாஸ்பிட்டல் வச்சு கொடுக்குறாரு சொல்லிங்க, இவங்க பொறுப்பெடுத்துக்கிறாங்க. அந்த ஐடியா கொடுக்குறது இல்லை, என்ன நான் இத்தனை நாள் எப்படி பண்ணிட்டு இருந்தேனோ இதை நீங்கள் பண்ணுங்க. அப்போ இந்த பணம் வந்து ஆக்சுவலி செந்தில் பாலாஜி இருக்கும்போது திமுக தான் உழைச்சி கொடுத்தாரு. அந்த பணம் எல்லாம் அந்த பணத்தை இவர் செலவழிச்சிட்டு அந்த பணம் கரெக்டாக போய் கொடுத்துட்டு இந்த பணத்தை 450 நாள் நான் இல்லாததுனால உங்களுக்கு வரும்ல அந்த பணம் செட் பண்ணி விட்டாரு. அந்த கரெக்டாக இண்டஸ்ட்ரியை கரெக்டாக செட் பண்ணி விட்டாரு. உழைச்சி வர்ற பணம் எங்கே வரணும்னு கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு, வீட்டுக்கு வர மாதிரி பண்ணி. அந்த பணம் யார்கிட்ட போச்சுன்னு தான் முக்கியம். செந்தில் பாலாஜி இருக்கும்போது அதை கரெக்டாக கொண்டு சேர்த்தாரு. இவங்ககிட்ட இருக்கும்போது சிறுபிள்ளை வெள்ளாமல் வீடு வந்து சேராதுன்னுவாங்களே, அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க, 174 ஸ்கொயர்னு சொல்லி எம்ஆர்சியில் ரூம் எடுத்து ஒரு ஃப்ளாட்டை எடுத்து சினிமாக்காரங்களை கூப்பிட்டு வந்து ஒரே கும்மால் அடிச்சுக்கிட்டு அங்கே எல்லாம் பணத்தை வர வச்சுட்டு அந்த பணத்தை என்ன பண்ணணும் தெரியாமல் நீ எடுத்துக்க நான் எடுத்துக்கன்னு சிந்தாமல் எடுத்து தூக்கி போட்ட பணம் தான் இன்னைக்கு சந்தி சிரித்து திமுகவே தலைகுனி வைக்குது. இதுதான் கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது நடக்காது. யார் என்னன்னு உளவுத்துறையில் கேட்டுருவார். அங்கே என்ன நடக்குது எம்ஆர்சி நகரில், யார் அங்கே பசங்க, இதனால் ஆட்சி கெட்ட பேர் வந்துடும். முதல்ல அந்த பசங்களை வெட்டி அடிக்கணுவார். நம்ம முதல்வருக்கு ஒன்றும் தெரியாது. பாருங்கள், ஊட்டியில் போய் உட்காந்து அந்த மலர் இதில் வந்து சேரில் உட்காந்து ஃபோட்டோ போஸ்ட் கொடுக்குறாரு. இங்கே ஈடு ரைட் நடக்கும்போது அவருக்கு தெரியல என்ன அந்த இம்பாக்டே தெரியல. இப்போ வந்து எல்லாரும் சேர்ந்து பார்த்தா யார் இவங்கெல்லாம் பார்த்தா ஆகாஷ்ன்றவர்,
இப்போ அன்பில் பொய்யாமொழியோட மச்சானுக்கு மச்சான் இவர் அவர் ரத்தீஷ்ன்றது வந்து இவரோட ஃப்ரெண்டு, உதயநிதி ஸ்டாலினோட ஃப்ரெண்டு. அவர் வந்து ஆகாஷ் வந்து இவரோட முகாமுத்துவோட பேத்தி கல்யாணம் பண்ணியிருக்காரு. இப்படி எல்லா வகையிலும் கூட வரும்போது இந்த பணக்கார ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றா சேருவாங்களே, இந்த நாராயண் நாயுடு, சுஜன் ரெட்டிலாம் ஒன்றா சேருவாங்க, ஃப்ரெண்டெலாம் வருவாங்க. அது ஜூஜுன்றவர் தான் மெயின். அவர் தான் இத்தனை நாள் எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு இந்த 2 வருஷமா. அவரை அவர் 3 பேரும் அப்ஸ்கான். இந்த பேட்டியை பார்க்குற திமுககாரங்களுக்கு தொண்டனுக்கு கோவம் வரும். ஏன்னா தொண்டன் இன்னும் நம்புறான்ல, என் கட்சி வந்து உண்மையிலே மாநில சுயாட்சிக்கு தான் நிற்குது, ஹிந்திக்கு ஒரு ஹிந்தி வந்தால் தமிழுக்கு ஒரு ஆபத்துனா எங்கள் தலைவர் வீறு கொண்டு எழுதுருவாரு, தமிழ் உடல் மண்ணுக்கு தமிழ் உயிர் தமிழுக்குன்னுவாங்களே, அதெல்லாம் இன்னும் நம்புற தொண்டன் இருக்கார்ல. தொண்டன் கொஞ்சம் யோசிக்கணும். ஈடி வந்தால் ஏன் ஓடுறீங்க? ஈடி யாரோ சுஜன் ரெட்டி, யாரோ நாராயண் நாயுடு வாங்கப்பான்னு கேட்டால் நேராக போய் நிற்க வேண்டியது தானே. என்ன சார் எனக்கு கூப்பிட்டீங்களாமே, எங்கள் அப்பா யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, என்ன போய் இந்த மாதிரி தொழிலில் கூப்பிட்றேன்னு கேட்க வேண்டியது தானே. ஏன்னா அவ்வளோ எவிடன்ஸ் கிடச்சிருக்கு. இவங்கெல்லாம் ஒன்றா இருந்தது, சினி ஃபீல்டில் ஒன்றா இருந்தது, நடிகர்களோட ஒன்றா இருந்தது, கூத்தடிச்சது எல்லாமே ரெக்கார்டிங் இருக்குது. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஷேர் பண்ணிப்பாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸோட, அதெல்லாம் ஈடிக்கு வந்துருச்சு. ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு பார்க்கும்போது அதுக்கு முத்தாய்ப்பாக என்ன இருக்குதுன்னா, விசாகனோட இதில் ஃபோனில் இருந்த வாட்ஸ்அப் இது சேட்டு, அதில் தம்பி தம்பி தம்பின்னு ரத்தீஷ் பேசுகிறாரு. அவர்கிட்ட தம்பி நான் பண்ணிடுறேன் தம்பி, எத்தனை பாட்டில் எங்கே வாங்கணும்னு அவரு தான் இது போடுறாரு, ஆர்டர் பண்ணுறாரு. இதெல்லாம் பார்த்து ஈடி என்ன பண்ணுறாங்க, ரத்தீஷ் எப்படின்னு கேட்டால் அவர் அப்ஸ்காண்டிங் அங்கே எம்ஆர்சி நகரில் லாக் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த வீட்டை சீல் பண்ணிட்டாங்க. இவரை கேட்டால் ஜூஜு பண்ணி அவர் காணும், அவர் எங்கன்னு தெரியல. நாராயண் நாயுடு காணும், இவர் ஆகாஷ் எங்க யாருங்க, யார் கடைசி வரைக்கும் பிடிக்க முடியாதுன்னு அவங்கள பிடிச்சிருவாங்க. இல்லை லண்டன்ல இருக்காங்க, துபாயில் எல்லாம் பிடிச்சிருவாங்க. அதில் அந்த காலம் கிடையாது, இப்பெல்லாம் பிடிச்சிருவாங்க. இல்லை இதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி விவகாரத்தில் ஒரு தம்பி தலைமுறை, ஆனால் கரெக்டாக வந்து ஆஜராகிறது நேரத்தில் ஆஜராகிட்டு போயிட்டார். செந்தில் பாலாஜி பிடிச்சிருவாங்கல்ல, செந்தில் பாலாஜி பிடிச்சதுனால தம்பி ஒன்றும் முக்கியம் இல்லை, தம்பியை பிடிச்சிட்டு செந்தில் பாலாஜி பிடிக்காம தான் கஷ்டம். இல்லை அவர் அமைச்சர், அவர் ஓட முடியாது, ஒன்றும் பிடிச்சிட்டாங்க. அவர்கிட்ட எல்லாம் ரெக்கார்டு வந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. செந்தில் பாலாஜி ஏன் பையன் தம்பி வரலன்னா, தம்பி வந்து வெளில வர முடியாது ஜெயிலில் இருந்து, இவருக்காவது ஒரு காரணம் இருக்குது, வெளில வந்துட்டு அவர் வரல, அது முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் ஆகிறான்னு கேட்டிங்களே, இல்லை இவங்கெல்லாம் சேர்ந்து இவங்களை எல்லாரையும் பிடிச்சி விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிச்சிங்கன்னா உனக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கு என்ன சம்மந்தம்? 2021 திமுக ஆட்சி வர்றதுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. ஆனால் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு லக்ஸரி லைஃப் வாழறதுக்கு அவங்க யார் காரணம்னும் போது எல்லா கையும் எங்கே நீட்டுவாங்க, உதயநிதி ஸ்டாலின் தான் எங்களுக்கு ஃப்ரெண்டு, பொய்யாமொழி அன்பில் பொய்யாமொழி மகேஷ் பொய்யாமொழி எங்களுக்கு ஃப்ரெண்டு, இவங்க தான் எங்களை கூட்டு வந்து இங்கே விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யார் கொண்டு வந்து விட்டதுன்னும் போது உதயநிதி ஸ்டாலின் கூட்டு வந்து விசாரிச்சிங்கன்னா அவர் சொல்லுவார், எனக்கு பணம் எங்கேருந்து வந்ததுன்னா இங்கேருந்து தான் வந்தது, அங்கேருந்து தான் வந்ததுன்னு. அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாரும் பிஎம்எல்ஏ பொறுத்த வரைக்கும், மணி லாண்ட்ரிங், ஈடியை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நினைக்கிறது வேறு. ஈடி என்னமோ லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு பொய் கேஸ் போட்டு உள்ளே தள்ளுற மாதிரிலாம் தள்ள முடியாது. ஈடியை பொறுத்த வரைக்கும் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே ரெக்கார்ட்ஸ், சாதாரண ரெக்கார்டு இல்லை. எங்கேருந்து பணம் எங்கே போச்சு, அந்த பணம் எப்படி உருமாறி இருக்குன்றதை கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்றைக்கி 500 கோடியில் பணம் எடுக்கிறாங்க. அந்த பணம் டாஸ்மாகிலேருந்து வரவழைக்கப்பட்ட ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் என்று சொல்லக்கூடிய குற்றம் செய்யப்பட்ட, குற்றத்தினால் சம்பாதிக்கப்பட்ட பணம் அது. அந்த பணத்தை எடுத்து ஒரு மூவி எடுத்து, அந்த மூவி 5 பேர் பெரிய பெரிய ஆளுங்களை வச்சு எடுத்து அவங்கள வச்சு பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணி, அது போட்ட ஒரே நாள் 100 கோடி 120 கோடி கலெக்ஷன் பண்ணுற மாதிரி காமிச்சு கிட்டத்தட்ட எல்லாத்தையும் ஒயிட் ஆக்கி அதுக்குண்டான இன்கம் டேக்ஸ் கட்டிடுவாங்க. அந்த மாதிரி மாத்திரது தான் அதுதான் இந்த மணி லாண்டரிங்ன்றது வந்து மணி லாண்டர் பண்ணுறது. பணத்தை ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் குற்றத்தினால் ஒரு கொலை செஞ்சு அதுக்கு எனக்கு கூலி கொடுக்குறாங்க, ஒரு கொலை செஞ்சு எனக்கு ஒரு 50 கோடி கூலி கொடுக்குறாங்க. அந்த கூலியை எடுத்த உடனே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க வச்சுங்களேன், இந்த பணத்தை தான் சீஸ் பண்ண முடியும். ஆனால் ஈடி என்ன பண்ணணும்னா, இந்த பணத்தை எடுத்து நான் ஒரு படம் எடுக்கிறேன், 50 கோடி படம் எடுக்கிறேன், அந்த படம் வந்து ஓடவே இல்லை. இந்த 50 கோடி படம் எடுக்கிறேன், 5 கோடி செலவு பண்ணுறேன் படம் எடுக்கிறதுக்கு, 5 கோடி ஒரு 3 தியேட்டரில் மார்னிங் ஷோ போடுறேன், கணக்காட்டும் போது 55 கோடி லாபம் இந்த படத்தில் அப்படின்னு காமிக்கிறேன். 55 கோடி டேக்ஸ் கட்டுறேன், எனக்கு 40-35 கோடி லாபம் வந்துச்சா? அங்கே 50 கோடி வாங்கின கொலைக்கு வாங்கின பணத்தை நான் அப்படியே 35 கோடி ஒயிட் ஆக்கி நான் சமூகத்தில் பெரிய ஆள், இனிமேல் நான் வந்து காரு பங்களாலாம் வச்சு நான் பெரிய ஆள் ஆயிடுவேன். இந்த கன்வர்ஷன் இருக்கு பாருங்க, மணி லாண்ட்ரிங், இதை பிடிக்கிறது தான் ஈடி வேலை. இது போலீஸ் இருந்தால் பிடிக்க முடியாது. இல்லை சிஎம்முக்கு வந்து எதுவுமே தெரிலன்னு சொன்னீங்க. அதே நேரத்தில் வந்து நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து முதல்வர் போகிறாரு, அதை எதிர்கட்சிகளாக விமர்சிக்கிறாங்க, நீங்கள் எதுக்கு போகிறீங்கன்னு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியுங்கிற மாதிரி. உண்மையிலேயே சிஎம் அவர்கள் எதுக்கு தான் போகிறாரு? இல்லை, நான் முதல்ல சொன்னது எதுவுமே தெரியாதுன்றதுக்கும் இதுக்கும் நேரடியாக சம்மந்தம் இருக்குது. எதுவுமே தெரியாத சிஎம் தான் இந்த சீட்டில் உட்காந்து மடரப்படு அந்த இதில் உட்காந்து சேரில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்தார். அப்போ ஒன்றுமே தெரியாது. இங்கே வந்தோன்னே சொல்லியிருக்காங்க உடனே போய் பாருங்கள் டெல்லிக்கு அப்படின்னோடனே, ஓ நிதி அப்படியா, எப்படி போகிறதுன்னு நிதி ஆயோக் இருக்குது பாருங்கள், நிதி ஆயோக் போய் பார்க்குறாரு. இது வரைக்கும் நிதி ஆயோக் எங்கன்னு தெரியல. எனக்கு என்ன வருத்தம்னா,
பின்பக்கம் இவ்வளவு அழுக்கு மூட்டையை வச்சுக்கிட்டு பேச்சா பேசுனீங்க பிரதமரை பார்த்து. அன்பில் மகேஷ் பேசாத பேச தட்டிப்பார், தூக்கிப்பார், தொங்கிப்பார், ஆட்டிப்பார், என்னெல்லாம் பேச்சு பேசுனீங்க. இப்போ ஒரு ரைடில் வந்து நீங்கள் அப்படியே கதி கலங்கி நிற்கிறீங்க. உங்ககிட்ட இவ்வளோ பிரச்சனை வச்சுக்கிட்டு இந்த வார்த்தையெல்லாம் பேசுங்க. இது ஆனால் இது தெரியாமல் தொண்டர்கள்லாம் எங்கள் தலைவனை பார்த்தீங்களா, என்ன டைலாக் பார்த்தீங்களா, இந்த டைலாக்ல எப்படிப்பட்ட டைலாக் தெரியுமா அப்படின்னு பூரிச்சுருந்தான் பாருங்க. அவங்கெல்லாம் பார்க்குறாங்க, என்னங்க நேற்று வரைக்கும் அப்படி பேசினார் மோடி அவர்களே, பாஜக உள்ளே வந்துடும், பாசிச பாஜக பாயாச பாஜகன்னாரு. பார்த்தா கனிமொழி பாட்டுக்கு அந்த குழுவில் போகிறாங்க. குழுவில் வேணாம்னு சொல்லிக்கலாம்ல, போலாம் சொல்ல, வேற ஆளை கூட போட்டுக்கலாமா, கனிமொழியை போட. கனிமொழி நான் திமுக போக மாட்டேன்னு சொல்றது எவ்வளோ நேரம் ஆகும்? திமுக எங்களுக்கு பாகிஸ்தான் தான் பிடிக்கும், பாகிஸ்தான் அடிச்சிட்டீங்க, எங்களுக்கு பிடிக்கல, நாங்கள் போக மாட்டோம்னு சொல்ல வேண்டியது. எதுக்கு ராணுவத்துக்கு ஊர்வலம் நடத்துறீங்க? இந்த பக்கம் தட்டுற மாதிரி தட்டுறது, இந்த பக்கம் ராணுவத்துக்கு ஆதரவாக ஊர்வலம் போகிறது, இந்த பக்கம் மோடி திட்டுறது, பாகிஸ்தான் ஆதரவாக வந்து ட்வீட் போட விடுறது தமிழ்நாடு முழுக்க டிஎம்கே காரங்கள. கனிமொழி உலக நாடுகள்லாம் போய் இந்தியா பற்றி பாராட்டுவாங்க. இந்த ரெட்டையை அங்கே போய் என்னதான் இவங்களுக்கு மோடியை பிடிக்காது. அவங்க கனிமொழி சொன்ன வார்த்தை என்னன்னா, பத்திரிகையில் கேட்ட கேள்வி, நீங்கள் எந்தெந்த கண்ட்ரிக்கெலாம் போகிறீங்கன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, ஒன்று சொல்லணும், இந்த மாதிரி இந்தியாவில் போர் விஷயமா நாங்கள் சிந்தூர் அந்த வார்த்தையே வரல, நாங்கள் போகிறோம், இது குறித்து பேசுகிறோம், ஸ்டாலின் தளபதி அப்படி இப்படின்னு அதோட முடிச்சிட்டாங்களே அப்படின்னு. அங்கே போய் என்ன சார் சொல்லுவாங்க? அப்போ என்னன்னா, நீங்கள் இப்படியும் பேச முடியாமல் அப்படியும் பேச முடியாமல் இன்னைக்கு மக்கள் கேட்பாங்கல்ல, சிறுபான்மை மக்கள் பார்த்து கேட்குறேன், நீங்கள் இதெல்லாம் நம்பினீங்க, அவங்க என்ன சொன்னாங்க, மோடி 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 வந்துடுவார் மோடி வந்துடுவார் தானே உங்களை ஏமாத்தினாங்க. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கணும், முடியாது போன்னு சொல்லிருக்கணும்ல. நான் போக மாட்டேங்க அந்த குழுவில்னு சொல்ல வேண்டியது தானே. மம்தா பாருங்க, யூசுப் பத்தான் போனது அவரை தள்ளி விட்டுட்டு அபிஷேக்கை வந்து மருமகனை அனுப்பிச்சு விட்றாங்க, நீ போயிட்டு வா அப்படின்னு. எல்லாம் கடைசியில் அதாவதுங்க மோடி அவர்கள் பாலிசி தான். தப்பு பண்ணுறவங்க யாரும் என்னை விமர்சிக்காதீங்க. என்னை விமர்சிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும். என்னை விட நல்லவனா நீ இருந்தீன்னா என்னை விமர்சி. இவ்வளவு கோடி 27,000 கோடியாங்க. ஒரு பக்கம் தமிழ்நாடு தத்தளிக்குது கடன்ல. இது 4 வருஷத்துலயா இல்ல ஒரு 460 நாள்ல மட்டும் வர பணம் இவ்வளவு வரும்னு சொல்றாங்கன்னா, இது நான் சொல்லல, ஒண்ணு நீங்க என்ன கேட்காதீங்க, பிடிஆர் சொன்ன வார்த்தை. 1 லட்சம் கோடி வர்ற இடத்துல பில்ஃபரேஜ் தான் போய் நம்ம கையில கிடைக்கிறது 45,000 கோடி தான். அப்ப அந்த 55,000 கோடியில 27,000 கோடி உங்களுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் நீ பார்க்க வேண்டாமா? ஒரு முதல்வர் வந்து உளவுத்துறை என்ன தூங்குதா? உளவுத்துறை தூங்குதா? உண்மையில கேட்கிறேன். 2000 கோடி கல்விக்கு நிதி நாங்களா போய் வாங்க முடியாது, கொடுக்க முடியாதுன்னு சொல்லி இங்க 2120 கோடி கொடுக்க முடியாது, எனக்கு வேணும் பணம் கேட்குறீங்க. 27,000 கோடி ஒருத்தர் செலவு பண்ணிட்டு இருக்காங்க. வாட்ச் மட்டும் 200 கோடி அவர்கிட்ட கிட்டத்தட்ட கொடுத்துருப்பாரு. இந்த விக்ரம் ஜூஜி இருக்காருல்ல, அவர்கிட்ட போயிட்டு ஸ்டாலின் அவர்கள் இந்த சமகிர சிக்ஷன் அபியான் வரல பணம் கொஞ்சம் பார்த்து செய்ப்பான்னு கேட்டது 2000 நாங்கள் நாளை காலையில் கொடுத்துட்டு இருப்பாரு. இவர் அங்கங்கே போய் எனக்கு தேவையில்லாமல் தேடுறாரு. இதெல்லாம் எவ்வளோ கோவம் வரும் மக்களுக்கு. ஒரு பக்கம் என்இபி எதிர்க்கிறீங்க, அதாவது பிஜேபிக்கு சொல்கிறது வேணான்றீங்க, பிஜேபியோட பாலிசியை வேணான்றீங்க, என்இபி வேணான்றீங்க. என்இபி வராதுன்னா வராதுங்க ஃபண்டுன்றோம், ஃபண்டு வரலன்னா எனக்கு ஃபண்டு வேணும்னு சுப்ரீம் கோர்ட்டில் போடுறாரு. இல்லை இவ்வளோ நாள் எங்களுக்கு மத்திய அரசுலாம் வந்து அப்படி அவங்க துட்டு தந்து ஒன்று நாங்கள் நடத்த தேவையில்லை, எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ ஸ்டாலின் போறாரு நிதியாவுக்கு, அப்போ அதுக்கு வந்து ஸ்டாலின் இல்லை அதுக்கு சொல்கிறாங்க, திமுக காரங்க சொல்கிறாங்க மக்கள் தேவைக்கு தான் மத்திய அரசிடமே பணம் வாங்க போகிறாங்க, இது அதுக்கெல்லாம் போகாமல் இப்போ மட்டும் அதுக்கு போகிறாங்க. அப்போ 4 வருஷமாக அவங்களே ஒத்துக்கிறாங்க. 4 வருஷம் மக்கள் தேவை ஒரு தேவையில்லாமல் வந்தது. கரெக்டா? இந்த புலம்பல் எப்போ இருந்தது? 2021 இருந்து இந்த புலம்பல் இருந்தா இல்லையா? மத்திய அரசு நிதி கொடுக்கல சொல்லிட்டு இருந்தாங்களா? 2 மழை துளி உழுந்தா போதும் மத்திய அரசு நிதி கொடுக்கல. கரெக்டா? ஏன் 4 வருஷம் பொறுத்து இப்போ போறாரு? அந்த திமுக காரரை கேளுங்க. அப்ப 4 வருஷமா மக்களை பத்தி கவலைப்படாத ஒரு மனிதன் இப்ப எப்படி போறாரு திடீர்னு? 5ஆவது வருஷம் மொத்தம் வாங்கிட்டு போறாரு நிதியை. இது நம்ம 1000 பேசலாம், பூசி முழுகலாம், சாதாரண மக்களுக்கு தெரியுது. வெள்ளை கொட்டை எடுத்துட்டு வருவாரு, நைட்டு பேசுவாரு, காலைல வெள்ளை கொட்டை எடுத்துட்டு வருவாரு. டக்குன்னு இங்கே ஓவரா பேச உதயநிதி ஸ்டாலின் அனுப்புவாருங்க பிரதமர்கிட்ட பேசுறதுக்கு, இதை கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு. எதுக்கு இந்த ரெட்டை வேடம்? அதனால இடி வந்து கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. இவ்வளவு பணம் வந்து டிரான்சாக்ஷன் பண்ண நீங்க, இவராது பரவாயில்ல, உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு பாருங்க, இந்த மாதிரி ஆளுங்களை வளர்த்து விட்டுட்டு கவர்னரை செருப்பால் அடிப்பாங்க. இந்த பக்கம் வந்து பாரு மோடி இந்த பக்கம் வந்து பாருங்க, நடக்கிறதே வேறு. என்ன பேச்சு? இப்போ இதுக்கெல்லாம் என்ன பஸ் இது வரைக்கும் ஒருத்தர் அதெல்லாம் விடுங்க, இது வரைக்கும் சிஎம் ஒரு அறிக்கை விட்டுருக்காரா? சரி விடுங்க, அவர் விடுங்க, பாவம் அவர் விட்டுருங்க. உதயநிதி ஸ்டாலின் அறிக்கை விட்டுருக்காரா? அவர் 1 மாசமா மீடியாக்கே மூஞ்சியே காட்டலையே. 2 மாசம் உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தோம்? ஒன்று, இவங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான், இந்த பசங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான், ஆனால் அவங்க தப்பு பண்ணுற பசங்க கிடையாது. இல்லை சார், வழக்கமாக அவங்க சொல்கிறது என்னன்னா பாஜக திட்டமிட்டே சரி, அது கூட இப்போ பேசலையே. அதுதாங்க 2 ஆப்ஷன் போடுறேங்க. இந்த பசங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க தான், ஆனால் நல்லவங்க, வீண் பழி போட்டு சுமத்தாதீங்க அப்படின்னு சொல்லணும். இந்த பசங்க யாருன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லணும். ஒரு குற்றச்சாட்டு வருதுங்க, மீடியாவில் போகுது, 2 நாளாக போயிட்டு இருக்கு. சிஎம்ஓ டெப்டி சிஎம் என்ன பண்ணுறாங்க சார்? அது நீங்கள் சொன்ன மாதிரி அது சொல்ல முடியாது, ஏன்னா திமுக பேசாது. ஆனால்
இது திட்டமிட்ட பழிவாங்கும் செயல் கூட இப்போ யாருமே சொல்லலையே. சொல்லியே ஏன் இப்ப இந்த டாஸ்மாகோட ஆஃபீஸ் போனாங்கல்ல, போன மாதம் போனாங்கல்ல, அப்போ திட்டமிட்ட சதி அப்படி ரகுபதி முச்சாமிலாம் சொன்னாங்கல்ல, இங்க யாருமே ஏன் இது வார ஒருத்தர் வாய்க்கா இருக்குல்ல? விசாகனை யாரை கேட்டு கூட்டு போனீங்க? அந்த 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 புனிதமான ஒரு மனிதரை ஏன் துன்புறுத்துறீங்க? ஏன் கேட்கல யாரும்? இல்ல விசாகன் தான் 2023 திட்டமிட்டே வந்து வேணும்னே, அவர் ஒரு அதிகாரி தான், ஆனாலும் இந்த துறையில இவ்வளவு இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு சொல்லி அவர் தான் வம்படியா போனதாகவும் ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. அவரு எப்படி வம்படியா அப்படிங்க போக முடியும்? ஒரு அதிகாரி நினைச்சா வம்படியா போக முடியுமா? சிஎம் சொல்லாம சிஎம் தானே சைன் இது போடுறது, போஸ்டிங் போடுறது. விசாகன் போனார் இல்லைங்க, 2 நாள் ஆச்சு இல்லைங்க. அவர் கேட்கணும் இல்லை, விசாகனை ஏன் அரெஸ்ட் பண்றீங்க, என்ன காரணத்துக்கு அரெஸ்ட் பண்றீங்க கேட்கணுமா? நம்ம இன்னும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் இப்படி போய் ஓடி ஒழியலாமா? ஓடி ஓடி கூப்பிட்டாங்கல்ல, அதுக்கு நீங்க சொல்லணும்ல பழிவாங்க நடவடிக்கை என்ன? இவர் பழிவாங்க நடக்குன்னு சொல்லியிருக்கோம்ல, சொல்லல. இது நான் இதுல ஒன்றும் இதுக்கு மேலே பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. ஐ லீவ் இட் டு தி பீப்புள்னுவாங்களா, அது மாதிரி மக்கள்கிட்ட விட்டுறோம். இவங்க தான் பாசிச பாஜக, சிறுபான்மை மக்களே ஜாக்கிரதையா இருங்க, பாஜக வந்தால் நீங்கள் வீட்டில் இருக்க முடியாது, ஊரை விட்டு ஓடிடணும், என்ஆர்சி இதெல்லாம் பிரச்சனை வருது சொன்னாங்களே இல்லையா? இவங்க தான் அது. ஏன்னா உங்கள் கோவத்தை வரும்போது டக்குன்னு அப்படியே பிஜேபி உங்க தள்ளிட்டு இவங்க சம்பாதிச்சு ஜாலியாக இருக்காங்க. அந்த 27,000 கோடியில் இஸ்லாமிய மக்களுக்கு ஒரு 7,000 கோடி, கிறிஸ்தவ மக்களுக்கு ஒரு 5,000 கோடி கொடுத்தாங்களா? அப்படி கொடுத்தாலாவது நாங்கள் பாருங்க பாஜக எழுத்து உங்களுக்கு கொடுக்குறோன்றாங்க. நல்லா புரிஞ்சுங்க, கண்ணை கட்டி உங்களை அப்படி தள்ளி விட்டுட்டு இவங்க ஃபுல்லாக சம்பாதிக்கிறாங்க. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி.